ஒரு திரைப்படம் ஒன்றும் வெளியே வந்துருச்சு. ஒரு பிசாசு சம்பந்தப்பட்டு ஒரு மனுஷனுக்கு பேய் பிடிக்கிறது போல ஒரு சினிமா படம் வந்து, எனக்கு அது பேர் தெரியல, பட் அதனுடைய நியூஸ்ல வாசிக்கும் அந்த பேரும் போட்டிருந்தாங்க. அந்த படத்தை வந்து சினிமா தியேட்டர்ல பார்த்துட்டு இருந்த நிறைய பேருக்கு, நிறைய வாலிப பசங்களுக்கு, நிறைய ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து அந்த பிசாசனுடைய அந்த பேசும்போது லிட்டரலா அங்க வந்து சினிமால அது நடந்துட்டு இருக்குது. இவங்க அதே மாதிரி உட்கார்ந்து தியேட்டர்ல உட்கார்ந்து அந்த மாதிரி பண்றாங்களாமா. அந்த போட்டோவோட அவங்க அதை போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அந்த ஸ்பிரிட் வந்து எந்த அளவிற்கு பலவீனமானவர்களோட கனெக்ட் ஆகுது பாருங்க. அப்போ சரீரம் பலவீனமா இருக்கும்போது, மனசு பலவீனமா இருக்கும்போது, உலகத்துல இருக்கிறவர்கள் பலவீனமா இருக்கும்போது, அந்த ஸ்பிரிட் வந்து எப்படியாவது அவங்கள வச்சு மூவ் பண்ணணும்னு நினைக்குது. எங்களுடைய ஊழியக்காரர் ஒரு சாட்சியை சொன்னார். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிசாசு ஒரு லேடிக்கு ஆடுறாங்க. ஆடும்போது அவங்க பியூர்லி பெண்டிகாஸ்ட், அவங்க வந்து சர்ச்சுக்கு வந்தவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க. அப்ப அவர் தலை மேல கையை வச்சு, நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்கும்போது உள்ள இருந்து அந்த பிசாசு பேசுது. இவா மார்த்தாண்டம் சந்தையில நடந்து போயிட்டு இருக்கும்போது பூ வித்துட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. இந்த பூ வித்துட்டு இருக்கிற இடத்துல இவ ஏற்கனவே பூ வேண்டான்னு தூக்கி போட்டுட்டா. ஆனா இப்ப போகும்போது இந்த பூவை வச்சா எப்படி இருக்கும், சரி நான் இந்த பூவை நான் இப்படி விட்டுட்டேனே அப்படின்னு பூ மேல ரொம்ப இச்சையா அந்த மாதிரி பேசிட்டே இருந்தா. அப்ப நான் அங்க இருந்தேன், நான் வந்து இவளுக்குள்ள பூந்துட்டேன்னு அது பிசாசு ஆடும்போது சொல்லுது. ஒரு பூ வித்தை எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. அப்ப வந்து அதுக்காக பூ வேணாம், பூ வைக்காதீங்க, பூல பிசாசு இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னன்னா சத்துரு வந்து எந்த இடத்துல இருந்து, அதான் யாரை வஞ்சிக்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். அதனால நமக்குள்ள தைரியம், நமக்குள்ள பலன் இருக்கும்போது அது நம்மளை தொடாது. நமக்குள்ள வார்த்தை இருக்கும்போது அது நம்மளை தொடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அது அவரை உங்களை விட்டு ஓடி போவா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஜெபம் பண்ணா மாறிட போகுது. என்னுடைய சகோதரர் ஒருத்தர் ஒரு ஊழியர்